இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே. ஏமா ஒரு லைன் முழுசா பாட விட மாட்டீங்களா? என்ன உடம்புக்கு எப்படி இருக்கு? நான் உன்ன கேக்கலையா? உன் ஃப்ரெண்ட் பாலு உடம்புக்கு எப்படி இருக்கு? அவரு நீங்க யார கேட்டீங்க? பாலு. ஐயோ அத நான் எப்படிமா சொல்லுவேன்? அவரே பேட் கண்டிஷனை தாண்டிட்டாரு. காட் கிரேஸ் தப்பிச்சுப்பான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஐ ஃபீவர். அம்மா அவளிடம் கண்டு அந்நாளில் இல்லாத பொன்னான எண்ணங்கள் அனுபவம் அவளிடம் கண்டு. ஏன் இப்படி பேரஞ்ச மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு பொறாம? ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத? அது வந்து என்ன வந்து come on enjoy. ஆஹா என்ன சுகம். இந்த தாய்லாந்து நாட்டுல எல்லாம் பியூட்டி பார்லர்ல மசாஜ் பண்றதுக்கு சின்ன சின்ன அழகான பொண்ணுங்களை இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களாம் ஒரு 50 அடி அப்படி தள்ள நிக்கணும். திரும்ப சும்மா ராத்திரி சுமித்ரா வந்து அந்த எண்ணெயை எடுத்து என் உடம்பெல்லாம் தடவி சூடு கலப்ப தேய்ச்சி என்னன்னு சொல்றது. அப்படியே நான் நடிச்ச நடிப்புல மேடம் ஆடி போயிட்டாங்க. இதுக்காக நான் சாக்கடையில கூவத்திலே வேணாலும் குதிப்பேன். குதிங்கப்பா. நல்ல ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐடியா நானா? இல்ல இதெல்லாம் பொய்யே. முருகா இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சார். முருகா எவனோ எல்ஐசியில பணம் போட வந்திருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஒரே அமுக்க அமுக்கிட்டு வந்துடுறேன். யார் நீ? வணக்கம் சார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். யார் நீ? எல்ஐசியில பணம் போட வந்தியா? இல்ல. வேற எதுக்கு வந்த? வீடு வாடகைக்கு வேணும். வீடா? உன்னை நம்பி எப்படி கொடுக்கறது? 1ஆம் தேதி ஆனா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். நீ கொடுத்துருவ? மத்தவெல்லாம் எப்படா கொடுக்கறது? ஒன்ன மாதிரி நாய்கள் இருக்கிறதுனால தான் வீட்டுக்கார நாய்களும் சேர்ந்து கெட்டு போயிருது. இங்க பாருடா, வீடு கொடுக்கறதுனா அதுக்குன்னு சில கண்டிஷன்கள் எல்லாம் இருக்கு. என்ன? நம்பர் 1 கண்டிஷன், வீடு பூரா நீ கறி பூசி வைக்கணும். நம்பர் 2 செவுரு பூரா ஆணி அடிக்கணும். நம்பர் 3 கக்கூச கழுவவே கூடாது. நம்பர் 4 எச்சிய நடு வீட்டுக்குள்ளதான் துப்பணும். நம்பர் 5 வாடகைன்னு ஒண்ணு குடுக்கணுங்கிறத நீ மறந்துடணும். அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்து அளவுக்கு நீயும் அவனும் கட்டி பிடிச்சு உருளணும். இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நீ ஓகே சொன்னா தான் உனக்கு வீடு. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார் எல்லாமே தலைகளா இருக்கு? தலை கீழாவும் இருக்கும், தலை மேலாவும் இருக்கும். இது என்னத்த கண்ட? அங்க வந்து பாரு அந்த காட்சிய. போடா என்ஜாய். என்ன சார் இது? இந்த காமௌண்ட்ல ஒரு டிசிப்ளின் இல்லாம இருக்காங்க. டேய் முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்காடா? கேட்டா சொட்ட. இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குதுடா. இந்த வீட்டுக்கார கிளவி அவ பேத்தி வெளியூர் கோர்ட்டுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க. வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அந்த 2 நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், பொங்கல் எல்லாமே. பாத்தியா காம்பவுண்டே குதூகலமா இருக்கு. போய் சொல்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. துண்டு எடுத்து இடுப்புல கட்டு. வாங்கடா பாட்டி. கேஸ் விஷயமா போனீங்களே, என்னாச்சு? மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். சுமித்ரா பிறந்ததும் என் மகனும் மருமகளும் போயிட்டாங்க. மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்காம மருமகன் அவ கழுத்து நெரிச்சை கொன்னுட்டான். சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு என் பேட்டியும், சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த வீடும் இருக்குன்னு நிம்மதியா இருந்தேன். ஆனா இந்த வீட்டு மேலையும் கேஸ் போட்டு எங்க 2 பேரையும் தெருவுல நிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறான் என் மருமகன். இந்த உடம்புல உசிர் இருக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன். உங்க பக்கம் நியாயம் இருக்கு ஆண்டி. கோபால், என்ன பார்த்தா உனக்கு ஆன்டி மாதிரி தெரியுதே. யா ஸ்டில் யூ ஆர் யங் மை பேபி. பை தி பை உங்களுக்கு வந்த லெட்டர். மிஸ்டர் கோபால், அசிட் வலியுது, தொடச்சுக்குங்க. தேங்க் யூ. எச்சுக்குச்சுமி. எஸ் அம்மா, இன்னைக்கு நான் தான் வாச தெளிச்சேன். கோலம் போறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. பஞ்சு கிருஷ்ணா நெஞ்ச நக்காதரா. நீங்க வர்றதுக்கு 4 நாளாகும்னு நான் தான் பால் காடை வாங்கி வச்சம்மா. வரச்சட்டி, இது என்ன சத்திரமா சாவடியா படுக்கிறதுக்கு? போடா அந்த பக்கம். ஆண்டி நீங்க இல்லாத 2 நாளும் இந்த காம்பவுண்ட என் கண்ட்ரோல்ல வச்சிட்டு நான் பட்ட பாடு. ஓ மை காட். பட் ஒன் திங், ஒரு மிலிட்டரி கேப்டன் மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா வச்சிருந்தேன். ஆமாமா, இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுமா. அடுத்த தடவை வெளியூர் போகும்போது கண்ட்ரோல் என் கையில கொடுங்க. ஆமா, இது மாநில சுயாட்சி. இவர் கையில தனியா எடுத்து குடுக்கிறதுக்கு. போடா.
ஆண்டி நீங்க 2 பேரும் டயர்டா வந்திருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. ரெஸ்ட். யோ வெண்டைக்கா கிலோ எவ்வளவுயா? 15 ரூபாய். 15 ரூபாயா? 7 ரூபாய் 1 கிலோ போடு. தெரியாதவா மாட்டிக்கிட்டேன். கையெடு. யோ முள்ள பாக்கணும்யா. அப்படியா? இந்தா பாருங்க. சரி போடு. அந்த எடக்கல கூட எதுக்கு? கவர்மெண்ட் சீல் இருக்கான்னு பாக்கணும்ல. சரியான சாவுகிட்ட மாட்டிக்கிட்டேன். யோ என்னையா சொன்ன? யார பாத்தியா சாகுறாக்கீங்கற? இந்த பாப்பா எது வந்தாலும் பேசிட்டு இருக்கலாம். என்ன பேசிட்டு இருக்கலாம்? சொன்னா கேளுங்க. சொன்ன கேக்கணுமா? நான் கேக்குறேன். ஐயோ யோ இல்லையா? காப்பாத்துங்க. காம்பவுண்ட்ல வந்து யாரையா காப்பாத்துறா? காப்பாத்துக்கு தெரியாதவா வந்துட்டேன். காலையிலேயே பொண்டாட்டி மூத்திர புடிச்சு போதே நினைச்சேன். இப்படி ஆகும்னு. சார் என்ன காப்பாத்துங்க சார். என்ன காப்பாத்துங்க. நான் வந்துட்டேன்ல, இனிமே கலெக்ட். என்ன கலாட்டா? அத கேக்க நீ யாரு? நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம். இந்த சொத்த வெண்டைக்காய் கிலோ 15 ரூபாய். நீ வாங்குவியா? செவுத்துக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி மூஞ்சில பவுடர் இருக்கியே, பேரம் பேசியா வாங்கின? சந்தன பவுடர் வேணும்னு பந்தவா கேட்டிருப்பிய. மட்டமான நாத்தம் அடிக்கிற சென்ட் போட்டிருக்கே, ஒரிஜினலான்னு பார்த்தா வாங்கின. எவனா சிங்கப்பூர் சென்ட் டூப்ளிகேட் கொடுத்துருப்பான், ஈன்னு இழிச்சிட்டு வாங்கிருப்பிய. இதையெல்லாம் விட்டுருவீங்க. பாவம் தெருவுல கஷ்டப்பட்டு காய் வைக்கிறவங்க கிட்ட பேரம் பேசுவீங்க. கோபால் அவதான்ப்பா வீட்டுக்காரம்மா பேத்தி வந்த உடனே அவகிட்ட சண்டை ஆரம்பிச்சப்பா. இத கொஞ்சம் பிடிங்க. Just a minute, don't feel. இரு, என்ன பண்ண போற? Wait and see ya. Hello டா. யோ காய்வண்டி. என்ன சார்? என்ன கலட்ட பண்றீங்க? இல்ல சார். தெருவுக்குள்ள வந்து அப்பாவி பொண்ணுங்கள, ஐ மீன் மேடம் மாதிரி அழகான ஃபேமிலி கல்ச்சர் ஏமாத்தி அழுகி போன காய்கறி அநேக விலைக்கு விக்கிற நீ. புத்திசாலி பையன். யோ எடியா வண்டியா? எடியானா? எடா பேசுறீங்க. போடா சார் நான் சொல்றேன். ஒரு பெரிய மனுஷன் சொன்னா போடா. சார் நான் சொல்றது கேளுங்க சார். நாட்டுல ரொம்ப பேசாதீங்கடா. சார் என் பக்கம் நியாயம் இருக்கு சார். போடா. டேய் வாடா, வண்டி யாரும் கொப்பரா எடுத்துட்டு போவோம். அது தானே வரும். இதுல மாயா பைசா தானே வர்றது. எடுத்து போடா. சரி எடுத்து போ. போடுப்பா. பாரு மேடம் பர்சனாலிட்டிக்கு நான் நீ பேசலாமாடா? வாட் a beautiful girl. Nonsense. You don't feel. See my friend Balu, என்ன மாதிரியே educated man, degree holder. Hello. Come. Hello. Come. 2 ஜென்டில்மேனை மதிக்காம போறா. ஃபியூச்சர்ல ரொம்ப ஃபீல் பண்ணுவா. பாலு நீங்க வாங்க போலாம். இது ஒரு நல்ல காம்பவுண்ட். மெட்ராஸ்ல எத்தனையோ இடத்துல தங்கிட்டேன் கோபால், ஒன்னும் ஒத்து வர மாட்டேங்குது. இந்த டிவிஎஸ்ல வேற எனக்கு வேலை கிடைச்சிருச்சா, நல்ல டீசென்ட்டான ஒரு ஆளோட தங்கணும்னு நினைச்சேன். டக்குனு உங்க ஞாபகம் வந்தது. கரெக்ட். அதான் வந்துட்டேன். நீங்க எப்போ வந்திருக்கலாம். நீங்களும் கோயம்புத்தூர், நானும் கோயம்புத்தூர், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்திருக்கு. அதுவும் பேச்சுலர் காம்பவுண்ட், தாராளமா தங்கலாம். பட் ஒன் திங், டிசிப்ளினா இருக்கணும். வாட் இஸ் த டைம் யா? 9 யா? ஓ இட்ஸ் ஆல்ரெடி லேட் யா. யா கோயா வெயிட் யா. ஓ டிசிப்ளின் யா. லெட்ஸ் மூவ் யா. தாத்தா நீங்க வச்சு கொடுத்த கடை இன்னைக்கு பிசினஸ் ஓஹோன்னு நடக்கணும். முதல்ல ஆபீஸ் போறீங்க, ராவுகாலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க. சார் நான் சொல்ல ராவுகாலம் வந்தாச்சு. வணக்கம் சார். அத நீயே வச்சுக்க. எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க. ஏண்டா எளவு கூப்பிடுறியா? முதல்ல வேலைக்கு போறாரா? அதுல சார் எங்க சித்தப்பா எல்ஐசில பணம் போட்டு வச்சிருக்காரு. நீங்க பெரிய ஆபீசர் எடுத்து கொடுங்க சார். உங்க சித்தப்பாவை கூட்டி எடுத்து தர்றேன். சார் விளையாடுங்க சார், அவர்தான் செத்து போயிட்டாருல. பணம் வேணா செத்தவரை தோண்டி எடுத்துட்டு வாடா. சார் நீங்க சொல்லுங்க சார். நம்ம ஏரியால இருக்காரு, கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க. நீங்க சும்மா இருங்க சார். இந்த நாயெல்லாம் எவ்வளவு போட்டுருப்பான்? 50 பைசா 75 பைசா போட்டுருப்பான். அதுக்காக நான் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா? சார் அதுவும் பண்ணல சார். வாய முடுறா. shut up your mouth. I am cross கணக்குல டீல் பண்ணிட்டு இருக்கேன். Get out man. Let's move. கருமத்தை எவன்டா கண்டுபிடிச்சது? கேப் மார்த்தனம் பண்றதா எவ்வளவு மைனஸ் பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா தேர் வேணுமா? தள்ளிட்டு போ. நோ நோ, இங்க படுக்கலாமா? பாத்து படுறா, தேர் மேல ஏறிட போகுது. தேங்க் யூ ஜென்டில்மேன். டேய்
கால அந்த பக்கம் வச்சு படுறான். இல்ல வடக்க தலை வச்சு ஆகாதும்பாங்க. தெக்க தலை வச்சு உனக்கு ஆகுமா? உனக்கு தலை இருக்கிறதே தப்பு. அது எந்த பக்கம் வச்சு படுத்த படுறா அந்த பக்கம். பெரிய சென்டிமெண்ட் செம்மலு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸாக்ட்லி 5 o'clock. ஐ மீன் சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா? ஏண்டா நான் என்ன அலாரமா? காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாயி 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா? தூக்கம் தெளிஞ்சா எழுந்துரு, இல்லன்னா செத்து போயிடுறா. தள்ளிப்படுறான். எக்ஸ்கியூஸ் மீ. டேய் டென்ஷன் பண்ணாத. நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுடா. ஆபீஸ் தானே ஓட்டைங்க பாருங்க, கையெல்லாம் ஒரே இங்கு, பாக்கெட்ல இங்கு. இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானா? சேச்சே, சின்ன பையன், படிச்சவன், வேலைக்கு போயிருப்பான். என்ன யோசிக்கிறீங்க? 10 வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுன்னா புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா? இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானோ? சேச்சே, இருக்காது. 7 கழுத வயசாச்சு, வேலை இல்லாமல இருப்பான். ஆமா, உங்க ஆபீஸ் எப்படி? நல்ல சென்ட்ரான இடம், பெரிய ஆபீஸ். என்னங்கண்ணா, மணி 6 ஆக போகுது. பார்க்க போட்டோம், போட வெளிய. நான் டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. ஆமா, உங்க ஆபீஸ்ல எப்படி? அதுவும் சென்ட்ரான இடம் தான். தட் இஸ் மெயின் பார்ட் ஆஃப் மெட்ராஸ். பல பேர் வந்து போற இடம், படுங்கி கல்லியே கட்டுனது. ஆமா, தொந்தரவு அதிகமா இருக்குமே. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு. 10 வருஷமா அதே ஆபீஸ், அதே வேலை, அதே சீட்டு. போக போக தெரியும். நாயே, எந்த நேரத்துல என்ன பாட்டா பாடுற? சார், இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க, எதா இருந்தாலும் சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தாண்டா அடிக்கிறேன். அட விடுங்க கோபால். ஹலோ ஹலோ சார், சார் சொல்லுங்க சார். ஹலோ, இது பிளாக்மெயில், நான் கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன். போட்டுக்கடா. ஹலோ, நான் லேடிஸ் ஹாஸ்டல் போகணும். அங்க பேசுற எல்லாம் வெயிட் இங்க, என் பீச்சரை கெடுத்தாதீங்க. நீயே எத்தனை நாளைக்கு போவ? சீக்கிரம் வாங்க கோபால், இது வரைக்கும் நான் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல. பாத்தி பார்த்ததே இல்லையாடா? ஐயோ, போடா போடா. நான்சென்ஸ். நில்லுங்க. யார் நீங்க? என்ன வாட்ச்மேன், 20 வருஷமா இதே ஹாஸ்டல்ல இருக்கோம், தெரியலையா உனக்கு? என் மூஞ்ச பாக்க மாட்டீங்களா? தாடி வச்சு மூஞ்செல்லாம் பார்க்க மாட்டோம் வாட்ச்மேன். உங்களோட பேர் என்ன? மை நேம் இஸ் குலான் குஸ்கா. மை நேம் இஸ் அலாமாஸ்கா. ஓ, ஸ்வீட் நேம். மணி 10 ஆச்சு, இவ்வளவு நேரம் எங்க போய் சுத்திட்டு வரீங்க? கூடு விட்டு கூடு பாயிருது, மாடி விட்டு மாடி தாண்டறது வைக்கிறது, இந்த மாதிரி அஜால் குஜால் வேலையெல்லாம் கத்துக்கிட்டு வர்றோம். இதை எப்படி நான் நம்புறது? வடகரி வடகரி. வெச்சுக்கோ, தான் தீஸ்கோ. நீங்க இனிமே டெய்லி லேட்டா தான் வரணும். அல்சமல் 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 அல்சமல். அல்சமல் குல்சாமால். ஜெய் குஜால் குல்பி. பூச்சி இந்த ஜாக்கெட். பாட்டிமா, பாட்டிமா. என்னம்மா, என் சந்தன கலர் ஜாக்கெட்டை காணோம். அவசரப்படாம எல்லா இடத்துலயும் தேடி பாரு, அங்கதான் இருக்கும். கர்ச்சீஃப் எங்க வச்சேன்? சம்திங் ராங். ஜாக்கெட் இது பாருங்க கோபால், லேடிஸ் மேட்டர். இது எப்படிங்க வந்தது? நோ நோ, ஐ அம் ஜென்டில்மேன். முதல்ல டிஸ்போஸ் பண்ணு. கோ கோ. பல்சேடிமா, பல்சேடி. பல்சேடி, பல்சேடி. ஜம்ப் பண்ணு, ஜம்ப் பண்ணு, ஜம்ப் பண்ணு. அப்படிதான். ஜம்ப் பண்ணுமா, ஜம்ப் பண்ணு. ஐயா வரால் பார். சலாமை ஐயாவுக்கு, சலாமை சலாமை சலாம் சலாம். ஐயா வெயிட்டான பாத்து ஏதாவது கொடுப்பாரு. பாக்கெட்ல பைசா எல்லாம் கேவலப்படுத்துறான் போட்டுருக்கேன். சரி, இது ஆம்பளை குரங்கா பொம்பளை குரங்கா? ஏன் சாமி, இது பொம்பளை தான் சாமி. பொம்பளை குரங்க போய் வித்தவுட் இருக்கே. அது என்ன? வயசுக்கு வந்தா என்ன, வராட்டி என்ன, தட் இஸ் டிஃபரண்ட் மேட்டர். இது ஒரு பொண்ணு,
ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. ஐயோ. டேக் இட் மேடம். வாங்கிக்க வாங்கிக்க ஐயோ வாங்கிக்க. அக்காவோட ஜாக்கெட் எடுத்து குரங்கு கொடுத்துட்டான். இவனை சும்மா விடக்கூடாது. சாமி ரொம்ப ஜோரா இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது. குரங்குக்குனே அலுவலகத்தை தச்ச மாதிரி என்ன பொருத்தமா இருக்கு. ஆமா சாமி. ஒருவேளை இந்த ஜாக்கெட்டை இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது குரங்கு போட்டு இருந்திருக்குமோ? ரொம்ப கரெக்டா சொல்லுங்க சாமி. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. நான் வரட்டுமா? வாமா வா. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா குரங்கு டான்ஸ் பாத்துருக்கலாம். அடடடா என்னமா டான்ஸ் ஆடிச்சு. யூ see அந்த சந்தன கலர் ஜாக்கெட் அந்த குரங்கோட நிறத்துக்கு என்ன பொருத்தமா இருந்தது தெரியுமா? யோ, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏன் ஜாக்கெட் எடுத்து அந்த குரங்குக்கு கொடுத்துட்டு ஏன் கிட்டயே பொருத்தமா இருக்குன்னு சொல்லுவேன். ஒண்ணு டச் பண்ணுங்க. மிஸ் ஆயி போச்சே. இத பாருங்க, அப்பவே நினைச்சேன் அந்த ஜாக்கெட் ஒரு அழகான தேவதைக்கு தான் சொந்தமா இருக்கும்னு. யோ, இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். என்ன சொன்ன? குரங்குக்குன்னே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்கா? இல்லைங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன விளையாட்டு? என்ன கோபால்? மிஸ்டர் ஐஏ கோபால் பிஏ ஃப்ரம் எல்ஐசி. யூ நோ. மிஸ்டர் மேடம், இங்க நடந்த எந்த பிரச்சனைக்கும் சார் பொறுப்பல்ல. அந்த ஆப்போசிட்ல லாண்டரி வச்சிருக்கிற ஒரு பண்ணி, அதுதான் பொறுப்பு. ஒண்ணும் அதை நீங்க சாவடிச்சு போட்டுருங்க, இல்ல நாங்க சாவடிச்சு போட்டுறோம். ஆடக்கூடாது. ஆடணும். ஜம்பு என்ன மிஸ்டர் கோபால்? ஏன் இப்படி அலறீங்க? ஏன் இப்படி அலறீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் எல்லாம் முடிஞ்சு போயிரு. என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். இந்த தப்படி அடிக்கிறவன் சங்கூதரவன் இருக்கிற இடம் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு? உங்களுக்கு தெரியாதா கதை? நேத்துக்கு வரும்போது உடம்புல ஒரு வண்டி சேர்த்து அப்பிட்டு வந்தான். அவனை குளிக்க வைக்கிறதுக்குள்ள 2 சோப் காலியாச்சு. குளிச்சு முடிஞ்ச உடனே நடுக ஆரம்பிச்சு வந்தான். நடுகிறா நடுங்கிக் கொண்டே இருக்கிற ஜல்லு. அக்கா, அந்த மோதிரம். என்னது மோதிரமா? அது வந்து மோதி விழுந்திருப்பாருன்னு சொல்றான். மோதினா பின்ன விட மாட்டாங்களா? மேடம், எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணும் நடக்கல. ஏதோ சம்திங் நர்வஸ் வீக்னஸ் போல் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வைத்தியத்தை பாருங்க. எங்க கைய காட்டுங்க. இதான் சான்ஸ், ஒரு தடவை தொட்டுக்கலாம். அவன் பொழைக்கிறதும் பொழைக்காது இந்த கையில தாமா இருக்குது. பாலு, பாலு. யாரது? தாங்க முடியலையே. முடியலப்பா. பாலு, பாலு. யாரது? பேயா? இல்ல, நான் சுமித்ரா. 2 பொண்ணு தானே. அக்கா, பக்கத்துல போய் உட்காரு. சரிடா. அக்கா, தலை எடுத்து மடியில வச்சுக்கோ. தைலத்தை நல்லா தேயி. தாத்தா, நீங்க போனதுக்கு என்னையும் கூப்பிடுறீங்களா? வந்துடவா? இல்ல பாலு, நான் இருக்கேன் பாலு. இருப்ப, நான் இருக்க மாட்டேனே. எங்க அம்மா கூட இதேதான் தேய்ப்பா. ஓகே, பட்டிக்கிச்சி பிடிக்குவோம். ஏண்டா லேட்டு? சார், கலந்து கொஞ்சம் ஒத்துழைக்கிறேன் சார். இந்தா சார், கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார். ₹1 நீங்களே வச்சுங்க. சரி சார், ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்களே வச்சுக்கிறீங்களே. வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? யார் சார் வரு? இவரை தெரியல? இவரை தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். கீழே போடா. சார், என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க. சரி, கால் வைக்க. இவன் ஒரு கஸ்டமரா? இவனே சட்டம் போட மாட்டான். இவன் கிட்ட செலவுக்கு போட போறான். இவன் ஒரு கஸ்டமர், இது ஒரு கன்சர்ன். கொண்டாடா, இந்தாங்க. போடாதயா. நான் எடுத்த காரியம் ஜெயிக்கணும். காலையில டிஃபன் கிடைக்கும். ஆஹா, ஆண்டவனா பார்த்து ஓகே பண்ணிட்டான். வீட் இட்லி. ஹலோ, கூப்பிட்டீங்களா? நான் காக்காய் கூப்பிட்டேன். நீங்க என்ன காக்கா வராதுங்க. நீ இருந்தா மட்டும் வந்துருமா? நான் போயிடுறேங்க, நீங்க போங்க. நான் போறது இருக்கட்டும். இன்னைக்கு தேதி 5.
சாயங்காலத்துக்குள்ள வாடகை பணம் வரணும், ஞாபகம் இருக்கட்டும். வாடகை தானுங்க, கொடுத்துடுறேன். பெரிய பக்கிங்ஹாம் பேலஸ் வாடகை கேட்க வந்துட்டாளுங்க. வைக்கிறதா வைக்கிறாளுங்க, சட்னியோட வைக்க கூடாது. நீயா? மன்னிச்சு நான் பிறந்துட்டேன். எனக்கு வச்சு இட்லி திங்கிறியே, இது உனக்கே நியாயமா? என்ன திட்டுறியா? நான் ஒண்ணு அவ்வளவு இறக்கமில்லாதவன் இல்ல. 50-50. உனக்கு ஒரு இட்லி, எனக்கு ஒரு இட்லி. வரட்டுங்களா? தேங்க்ஸ் பா. பாலு பாலு, இங்க இட்லி வச்சிருக்குமே எங்க? அது காக்கா தின்றுச்சு. காக்கா தின்றுச்சா? 10 வருஷமா இங்கேயே இருக்கிற, எனக்கு தெரியாத காக்காயா? சம்திங் ராங். அட அதை விடுங்க, வீட்டுக்காரமா பேத்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை தரணும்னு சொல்லிட்டு போச்சு. வாடகை கொடுத்துருவோம், கொடுப்போம். என்ன கொடுக்க வேண்டாமா? இல்ல, வாடகையை நீங்க கொடுக்குறீங்க, இல்ல நான் கொடுக்குறேன், இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து கொடுக்குறோம். என் பேங்க் இன்னும் half an hour ஓபன் ஆயிடும். உங்களுக்கு? மை பேங்க் இஸ் ஆல்வேஸ் ஓபன். வாங்க பேங்க் போலாம். பையா பையா வா. நான் போலீஸ்னா? வா. என்னையா கோச்சிக்காதீங்கண்ணா, ஒரு 100 ரூபாய் சில்லறை கொடுங்கண்ணா. நான் யாரு? டிராபிக் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் ஏமாந்தா கூட டிராபிக் ஜாம் ஆயிரும். மன்னிச்சுக்கங்கண்ணா, நான் ஊருக்கு புதுசுண்ணா, யாரும் தர மாட்டேங்கிறாங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. ஐயோ, அந்த சைக்கிள் சாப்பிட உட்கார்ந்து இருக்கானே, அவங்க இங்க போயா. தேங்க்ஸ்ண்ணா. 5 ரோட்டு நேரம் பிடிச்சிருக்கு. ஒரு சைக்கிள் குடியா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னை நம்பி எப்படியா சைக்கிள் தர்றது? நீ கூட தான் எனக்கு யாருன்னு தெரியாது. நான் வந்து உங்க சைக்கிள் கேட்கல, கொடுத்தாதான் என் பழக்கமாகும். எனக்கு பழக்கமெல்லாம் ஒண்ணு வேணாம் சாமி, நீ போ. அந்த டிராபிக் போலீஸ் பொன்ராஜ் இருக்கிறாரு, அவர் என் மச்சான். அவரே சொல்ல சொல்லு, சைக்கிள் தர்றேன். எனக்கு மச்சான். என்னையா? ஏன் சார் குடுக்கலாமா? யோ, அவனுக்கு கொடுத்து தொலையா. ஓகே ஓகே ஓகே. என்ன எடுத்துக்கிட்டுமா? நீ வந்த நேரம் என் கடையில இருக்கிற எல்லா சைக்கிளும் வெளியே போயிடுச்சு. நேத்தான் ஷோரூம்ல இருந்து புதுசா வாங்கிட்டு வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு போய் அசத்து. வாடகை ஓகே. சபா, இந்த டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா பேசாம பஸ் கண்ட்ரோலே பண்ணலாம். என்ன பஞ்சரா? இல்ல சார், பெண்டிருக்கிறேன். வீலுக்கு தானே. ஆமா, வீட்டுல விசேஷமா? மச்சான் வந்திருந்தாரு. எனக்கு மச்சானும் கிடையாது, மாமனும் கிடையாதுடா. விளையாட சார், சேல்ஸ் கட்ட போட்டவரு உங்க மச்சான் சொன்னாரு. நான் இங்க இருந்து சைக்கிள் கொடுக்கலாமான்னு உங்கள்கிட்ட கேட்டேன். நீ குடுன்னு சொன்னீங்க. என்னோட புது சைக்கிள் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேங்க. வீட்டுக்கு போய் சேர்ந்துப்பாரு சார். டேய், நான் அவனுக்கு 100 ரூபாய் சில்லறை கொடுக்க சொன்ன உன்னைய. ஏன் சார், அவன் பக்கம் பணம் இருக்கு சார். என்னோட புது சைக்கிள் தூக்கிட்டு போயிட்டான் சார். போலீஸ்காரங்கிட்டயே கைவரிசை காமிச்சிட்டான். இன்னைக்கு அவள் ஒரு நாளைக்கு மாட்டோம். நிறுத்து நிறுத்து, டேய் டிரைவர், வேலை நிறுத்து. ஏன் ஜாமி வண்டி சொன்னேன்? நைனா, முறுக்கு ட்ராம வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன் நைனா. நைனா, வேற வீட்டுக்கு திருப்பிடா, இல்ல வேற சாச்சிடுவேன். டிரைவர், வண்டி வீட்டுக்கு திருப்பப்பா, சாச்சாலும் சாச்சிருவானுங்க. கேளடா, பாடமே கொடுக்கல, அதுக்குள்ள என்ன மேல வைக்கிறேன். டென்ஷன். என்னாச்சு? நத்திங். அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதெல்லாம் இல்ல, பரவாயில்ல. ஜஸ்ட் 2000 ரூபீஸ் சேஞ்ச் தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேயா? ஆட நீங்க என்னங்க சார், மனுஷனையே மனுஷன் நம்பும் போது நான் உங்களை நம்பாம இருக்க முடியுமா? டோன்ட் டச். வயிற்றுல கை வைக்கிறேன். பணத்தெடு மேன். என்னதுடா நான் எண்ணிக்கிறேன். பெட்ரூம் எங்க இருக்கு? அது வீட்டுக்காரன் தான் கேட்கணும். தேங்க்யூ. ஹலோ, வி வில் மீட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். ஜென்டில்மேன், ப்ளீஸ் டு மீட் யூ. சரிடா நாயா. ஐயோ, யானை கூட்டம் ரிட்டனா? நைனா, வீடு திறந்துருக்கா நைனா? திருட உள்ள பூந்துட்டான் போல இருக்கடா நைனா. வாடா சீக்கிரம் வீட்டை ஒழுங்கா பூட்டி வந்தியா? நல்ல மூடி தாண்டி வந்தேன். எவன் வந்து திறந்தானே தெரியலையே. யாரா நீ? நீங்க யாரா? ஏண்டா, எங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு எங்களையும் யாருன்னு கேக்குற நீ? இப்பதான் ஹவுஸ் ஓனர் 2000 ரூபீஸ் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன்.
பேலன்ஸ் 8000 rupees நாளைக்கு தரேன்னு சொல்லிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஏண்டா பூட்ட வச்சு திருட வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்தேன்றியா நீ? மனுஷன் இருந்தா மானத்தோட வாழணும், உழைத்து வாழணும்னு பெரியவங்க எதுக்காக சொல்லிட்டாங்க. உனக்குலாம் அது எங்க புரிய போகுது? உன்ன மாதிரி நான் பொறுப்புலாம வாழ்த்திருந்தேன்னா இந்த பெட்டி, இந்த வண்டி, அந்த கழுதை, இவ்வளவு சொத்துக்கு நான் எப்படி அதிபதியாக முடியும்? இல்லைன்னு தேடி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத பரம்பரையில பிறந்தவன் இந்த ஒயிட். பார்த்தா பாமா இருக்கு, காம்பவுண்ட விட்டு தரச்சிட்டாங்க. பாலு நீ இங்கே தங்கிங்க, போனா போது வேலை போட்டு கொடுக்க. பட் ஒன் திங், என்கிட்ட வேலை செய்யறதுன்னா சில கண்டிஷன்லாம் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 1, பட்டு போன்ற மேனி இல்ல. லோடிய ஃபூல். கோபால் பாத்து வாஷ் பண்ணு, ஸ்கின் பாயிலடா போகுது. 3 பேபிஸ ஆஸ்திரேலியால வந்து கொண்டு வர எவ்வளவு சிரமப்பட்ட தெரியுமா? நான்சென்ஸ். கம் ஆன் கேர்ள்ஸ், கேரியர் ஊட்ரி. கண்டிஷன் நம்பர் 3. கோபால் என்ன இப்படி பார்த்து நிக்கிற? 3 பேபி கேட்ச் பண்ணு. இந்த பேபிஸ் இல்ல, அந்த பேபிஸ். நான் பேபிஸ் நினைச்சேன், இந்த பேபிஸ் நீங்க கேட்ச் பண்ணீங்க. சாமான்யா கையா கையா இங்க வா. இந்த பத்திரத்துல எல்லா கண்டிஷன் இருக்கு. உன்னை அப்ரெண்டிஸா சேர்த்துக்கிறேன். பிஎஃப், இஎஸ்ஐ, பென்ஷன் எல்லாம் நம்ம கன்சல்ல இருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னது நீ கை நாட்டா? இல்ல, இந்த கன்சர்னுக்கெல்லாம் இப்படித்தானே சார் போடணும். அப்புறம் இந்த சட்டையை உள்ள விட்டுக்கிறது, கை கட்டுறது, இதெல்லாம் நான் பார்க்கவே கூடாது. நீங்க பாக்காதீங்க. என்ன சொன்னீங்க? எங்க சித்தப்பா நாளனா எத்தனாத்த எல்ஐசில போடுவாரோ? ஐயோ, உங்க சித்தப்பா கோடிக்கணக்கில் போடுவாரு. இந்தா அட்வான்ஸ். இது நம்ம கன்சல்ல கொடுக்குற யூனிஃபார்ம். பொறுப்போனரு நல்லா இருக்கு. என்னது? தூமுன்னுங்க சார். நல்ல சகுனம் வச்ச. என்னது? 2வது தூமுன்னுங்க சார். நல்ல சகுனம் வச்ச. காக்கா காக்கா காக்கா. அதானே பார்த்தேன். நம்ம நமக்கு டிஃபன் வைக்கிறதுல கரெக்டா பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்றா. காக்கா கிட்லி. அத காக்கா கிட்டே சொல்லு. சொல்லிக்கிறேன். அட வாங்க ஃப்ரெண்டு. சட்னியோட இட்லி இருக்கும்போதே நினைச்சேன் இது நமக்கு இல்லன்னு. லவ் தானே. பாத்தீங்களா, கோச்சிக்கிறீங்களே. லவ் இப்ப வந்தது, ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்க முடியுமா? இந்தாங்க உங்க பங்கு. See you. ஏன்னு என்ன பண்றீங்க? பாத்தீங்களாக்கும். வெக்கப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அதான் நீங்க எங்க ஊருக்கார மாதிரி பேசுறீங்க. இனிமே அதுவும் நம்ம ஊர் தானுங்களே. ஆமா, இட்லி நல்லா இருக்குதுங்களா? இட்லி நல்லா இருக்குதாம்பீங்க, சட்னி நல்லா இருக்குதாம்பீங்க, அப்புறம் பாவாடை ஜாக்கெட்லாம் நல்லா இருக்குதாம்பீங்க, அப்புறம் நான் நல்லா இருக்குதாம்பீங்க. இல்ல ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க அம்னே. நான் இந்த காம்பவுண்டுக்கு வந்ததுல இருந்து இப்படி வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லாமனே. எனக்கு உங்க மேல ஒரு உய்யா. உய்யாவா? அப்படின்னா? எங்க காலேஜ்ல உய்யானா லவ்னு அர்த்தம். அப்படியா? நல்ல காலேஜ் அம்னி, தொடர்ந்து அங்கேயே படிமா. நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். நம்ம ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அங்கிள், என்னடா? எனக்கு உங்க மேல ஒரு உய்யா. அடி ராஸ்கல், போடா. తొందరగా రండి రండి తొందరగా రండి 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 రా రండి తొందరగా రండి 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 రా బావా మీరు అలాగెళ్ళి చూడండి నేను ఇలాగెళ్ళి చూస్తున్నాను మంచిది బాగా చూసి రండి బావా బావా నీకు ఐస్ ఐస్ అడుగుతున్నాడా తీసిరా రంగమ్మ రా வணக்கம். நமஸ்காரம்.
திஸ் இஸ் நைஸ் பிளேஸ். இது ஒரு நல்ல இடம். ஆடா பிச்சைக்காரன் நாயே, இத முன்னாடியே சொல்லி இருந்தா எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருந்திருக்குமே. டே 100 வருஷமா நான் இங்க கைடா இருக்கிறேன். ஐ ஆம் a கைடு. என்ன ஃபாலோ பண்ணா நான் இந்த இடத்தையெல்லாம் சுத்தி காட்டுவேன். 100 ரூபீஸ் கொடுப்பியா? இஸ்தானடி சரி வாடா. வணக்கம் சார். நமஸ்காரம் சார், இங்க எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காமிப்பேன். ஒரு 25 ரூபா சார்ஜ். பாபு. நாக்கு தமிழ் தெரிவது. தமிழ் தெரியாதா? சௌரியமா போச்சு. டே 75 வருஷமா நான் இங்கதான் எல்லாரும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். ஐ அம் a guide, you know. 100 ரூபா 100 rupees சார்ஜ். இஸ்தானு வாடா வாடி. இந்த சைட் இருக்கே, இது நரசிம்ம பல்லவருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். அட்டனா எட்டனாவுக்கெல்லாம் இதை தரமாட்டாங்கடா. all peoples comes see this culverts. டே மண்டையா, இந்த சிலைகள்லாம் 10ஆம் நூற்றாண்டுல செஞ்சது. செய்யும் போது சின்னதா தான் இருந்தது. மழை பெஞ்சு வளர்ந்துருச்சு. வாடி உனக்கு இருக்குடி. இந்த பூனை இருக்கே, இத முதலாம் நரசிம்ம பல்லவர் பாகிஸ்தானோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு என் நாட்டு வழியா வரும்போது நான் அவருக்கு இத பிரசன்டேஷன் பண்ணேன். அழகா அழகு. டே மண்டையா, அலிபாபாவும் 40 திருடர்களும் இங்கதான் தங்கியிருந்தாங்க. నువ్వు ఏం చెప్తావు? புரியல? எனக்கே புரியல. அலிபாபா நலப்பை தொங்குலு இங்கதான் ஸ்டே பண்ணிருந்தாங்க. டேய் வாய மூடுறா, பயமா இருக்கு. வாடகை தரலன்னு போன மாசம் தான் எல்லாரும் காலி பண்ண சொல்லிட்டேன். అలాగా ஆளுக பத்தி எவன் பேசுறதுன்னு இல்ல. வா రండి. ராங்கடா. டேய் இதாண்டா 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டிராகுலா. டேய் இதுதான் ஜுராசிக் பார்க். இந்த டிராகுலா இருக்கே, இது டிராகுலா காது. டேய் காது இல்லடா டிராகுலா. లేదు సురాసిక్ పార్క్ కాదు. டேய் மண்டையா, இது ஜுராசிக் பார்க் காது இல்ல, வெறும் ஜுராசிக் பார்க். இது ஏனுகு. ஏனுகுவோ எருமுகுவோ 100 ரூபாய் பணம் தர்றா. లేదు ఇది ఏనుగు. సురాసిక్ పోయి చెప్తావు. பொய்யாவே இருக்குண்டா மண்டை. 100 ரூபா பேசுனல எடு. பொய்க்கு வேணா 5 ரூபா கழிச்சுக்கோ. 95 ரூபா ఎర్రా. నువ్వు పోయి చెప్తున్నావు. నా బావని అడిగేసి ఇస్తాను. டேய் அடிகேசியாவது புரிகேசியாவது பணம் தர்றா. ఇవ్వను. டேய் தர்றா பணம் தர்றா. பாவா கொட்டு என்ன பாவா காவன். டேய் டேய் படோ பிச்சு புடா. நீங்களா 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 டிவிஎஸ்ல வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. எல்ஐசில வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. பிராடு. நீங்க ஒழுக்கமாக்க ஒரு இடிச்சு வயிறு மாட்ட மாட்டேங்கிறானே. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை கொடுக்கலன்னா பொட்டி சட்டி எல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிருவாளே. சுந்தராசாமி சீக்கிரம் வா, திருப்பதி தீர்ந்துட போகுது. வரண்ட தெரியும் சாமி. யாரும் டபுள் ஆக்டிங்க. போக போக சாப்பிட்டுட்டே இருங்கப்பா. இன்னொரு வாழைத்தாரும் இன்னொரு பொறி முட்டையும் வாங்கி தரேன். ஓ மம்மி எலிபண்டா. அடேங்க அப்பா, இது என்ன வீடா இல்ல காடா? உள்ள இருந்து எலிபென்ட்ஸ் குரூப்பே வந்துட்டு இருக்குது. நைனா திருப்பதியில கடல் இருக்குமா நைனா? கப்பல்ல போகல நைனா. கப்பல் கவுந்துருந்தா ஏங்க குழந்தைகளை திட்டிகிட்டே இருக்கீங்க? ஏண்டி குழந்தைகளா இது பூதங்கடி. இவங்க என்னமோ ஸ்லிம்மா இருக்கிற மாதிரி அவங்கள பூதம்ங்கறாங்க. டேய் மொத்தமே பூத குடும்பம்டா. சாமி கும்பிட்டு புறப்படுவோமா? எப்படியும் திருப்பதி இருந்து தெரியும் வரை 7 நாள் ஆகும். கோவிந்தா லட்டு கடைக்கு கோவிந்தா, எங்க சைஸ்க்கு லட்டு கடைக்கு கோவிந்தா. ஜெய் ஆஞ்சநேயா. ஜெய் ஜெய் ஆஞ்சநேயா. ஓ யானைங்க எல்லாம் சர்க்கஸ்ல ட்ரைனிங் எடுத்திருக்கும் போல இருக்குது. ஏழுமலையா, கோயிலா 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போறேன். எந்த கூட்டத்திலேயாவது தொலைஞ்சு போயிருவாங்களான்னு பாக்குறேன். தொலைய மாட்டேங்கிறாங்களே. வெங்கடாஜலபதி, இந்த தடவையாவது 2 பேரும் தொலைஞ்சு வாங்கணும். இல்லையா உன் கோயில் உண்டியிலேயே 2 பேர்த்தையும் தூக்கி போட்டுருவேன். ஆமா. டேய் டேய் வெங்கடாஜலபதி பாவம் விட்டுருங்கடா. அப்பா சீக்கிரம் வாடாப்பா. அள்ளிவுக்காரங்களா வண்டியிடப்பா. ஓ சரி, இனி வீட்டை வித்துற வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். இந்த ஏரியால ஏதாவது வீடு டீசெண்டா வாடகை கிடைக்குமா?
You want house? Yeah. See the best house. That house. Okay house? Beautiful. You are very lucky man, magic man, gentleman, but not old man. Of course. இதேதான் என்னோட 5வது wife கூட சொல்லுவா. One more repetition. 5th wife. Head down. Thank you. Shall we see the house now? A little move. Thank you. ஏண்டா இது முடியா கம்பியாடா கண்ணை இந்த குத்து குத்திட்டு போறான். Come on, quick. Wait man. Quickயா. டேய் ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இருக்கிற 4-5 கம்பி உளுந்துற போகுது. நில்றா. ஏண்டா பூட்டு நக்கற? பாத்துல இதுக்கு முன்னால? பாத்துங்க. என்ன பாத்துர்க்க? பாத்துங்க. Why so much of these? This street all house my house. அதாவது இந்த தெருவுல இருக்கிற வீடு பூரா என் வீடு. அப்படியா? Shut up your mouth. Open the door. கம்மியா. வாடா காட்றேன். டேய் இத வீடு பாத்துக்க. டேய் ரொம்ப சுத்தாத பொத்துன கீழ விழுந்து கைய கால உடைச்சுக்குவேன். ஆமா வீட்டு பக்கத்துல ஏதாவது நல்ல ஃபிகர்ஸ் இருக்கா? இந்த வீட்லயே 4 ஃபிகர்ஸ் இருக்கு. ஆனா நீ தாங்க மாட்டே. தட்ஸ் இட். நோ யூ ஆர் மிஸ்டேக்கன். நான் எதுக்கு சொல்றேன்னா இப்ப நான் இருக்கிற ஏரியால என் வீட்டை சுத்தி ஒரே ஃபிகர்மயம். எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஒரே தொந்தரவுங்க. இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே. அதனாலதான் நான் வேற வீடே பாக்குறேன். அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா இல்ல உன் தொந்தரவு தாங்க முடியாம உன்னை துரத்தி விட்டாங்க? படுவா என்ன டச் பண்ணி பேசுற? அப்புறம் வீடு கிடைக்காது. ஐ வாண்ட் திஸ் ஹவுஸ். ஆமா என்ன வாடகை எவ்வளவு அட்வான்ஸ்? வாடகை சிம்பிள் தான். 1000 rupees அட்வான்ஸ் 10,000 rupees. என்ன இல்லையா? இல்லங்கிறது ஒண்ணுதான் நோங்கிறது ஒண்ணுதான்டா. உசுருள்ள வரைக்கும் உத்தமரா வாழ்ந்தவர் எங்க தாத்தா. யாருங்க இவருங்களா? ஆமா இவரை கும்பிட்டுக்க அப்பாவது உனக்கு நல்ல புத்தி வரான்னு பாப்போம். ஒழுங்கா வேலை செய். ஆல் இண்டியா ரேடியோ நேயர் விருப்பம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? தெரியல. என்னது லவ்வுங்க. அது தெரியுது. உன்னை இஸ்திரி போட சொன்னா பொறுப்பு இல்லாம லவ் பண்ணிக்கிட்டு இருக்கே. சார் ஒரு லேபர் லவ் பண்றது தப்புங்களா சார்? உனக்கு வேலை வேணுமா வேணாமா? வேணுங்க சார். போய் ஒழுங்கா கழுதை குளிப்பாட்டு. எஸ்ங்க சார். I am owner of the concern. This is a bloody labor. ஆமா நீங்க? நான் எதிர் வீட்டு மாட்டிக்கு புதுசா குடி வந்திருக்கேன். என் பேரு துர்கா. ஸ்வீட்னஸ். வெட்டி எப்படி கீழே விழுந்தது? சார் கை தவறி கீழே விழுந்துச்சுங்க. கையில ஒண்ணா இங்க தானே விழுந்தது. அங்க எப்படியா போச்சு? புயல் அடிச்சிட்டு போயிடுச்சுங்க சார். நான் அப்புறம் முடிச்சுக்கிறேன். லஸ்மோ. என்னது? துணைக்கு தண்ணி அடிச்சிருங்க சார். அதானே பார்த்தேன். மை ஸ்வீட்டி கம் கமன் யா. இது ஒரு கன்சர்ன். இவன் ஒரு ஓனர். ஹலோ என் ஜாக்கி நைன் பண்ண கொடுத்தனே அயன் பண்ணியாச்சா? என்னது நம்ம சைட்டு துர்காவை காணுமே. எப்படி செட்டப் பண்ணிட வேண்டியதான். சார் விளையாடுறதுக்கு என்னது? என்னங்க அந்த நறுமண தைலத்தை கலக்கல எல்லாத்தையும் குழப்பித்தானுங்க வச்சிருக்கேன். என் மூக்குக்கு வரலையே. அது மூக்கா இருந்தா வரும். கோபால் செய்வன திருந்த செய்யணும் படிச்சது இல்ல. இல்லைங்க. என்ன மாதிரி எஜுகேட் இருந்தா பரவாயில்ல. உன்ன மாதிரி கண்டுபிடிச்சு கேட்க தெரிய போகுது. சரி வேலையை தொடங்கலாம். என்ன அது கையா காலா வரகட்ட மாதிரியா இருக்கு? கைதானுங்க சார். கொஞ்சம் சொரசலான்னு இருந்ததுங்க. ஓஹோ ஐ சி. பைய பைதானுங்க. மெதுவா மெதுவா ஆமாங்க. அடிங்க. உன்னழகை கண்ணியர்கள் சொன்னதினாலே உள்ளமெல்லாம் வசமாயானதினாலே கண்ணியந்தன் மீதில் ஆசை கொண்டதினாலே காரியம் நிறைவேறும் எந்த எண்ணத்தை போலே. ஹாய் கோபால் மறைக்காதப்பா தள்ளுப்பா. முன்னாடி தேய்ச்சாச்சு போதும் போ. ஹாய் ஹாய் சில்பான். கோபால் லவ் பண்ணிட்டு இருக்கல போப்பா. பண்ணுங்க சார். ஹாய்
பில்ல கஞ்சில் ஏப்பா காதுக்கு என்ன விட்டியா? விடுறீங்க சார், 2 நாள் சரியா கேட்கல. இனிமே எப்பவும் கேட்காதுங்க. நீங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க. சீத கேள். காதை கொஞ்சம் வசமா காட்டுங்க. ஐ லவ் யூ. ஓகே. பாத்துறங்க கால் சுடுக்க போகுது. ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்களாக்கா? குட் மார்னிங்க. குட் நைட்டுங்க. சுமித்ரா, அங்க என்னையா பாக்குற? நீ என்னத்தையா பாக்குறா? கட்டுப்படி. இது ஹாஸ்பிடல் நினைச்சா இல்ல வேற ஏதாவது நினைச்சா? அந்த பொம்பளை என்னையா தராரு? சாமா நடந்தா கால் சரியாடுங்க சாமா சொன்னாங்க. ஆமா, அதனாலதான் என் பொண்டாட்டியா ஜாக்கிங் கூட்டிட்டு வந்தேன். ஆளு பர்சனாலிட்டியா இருக்கிறாங்கிறதுக்காக இந்த ஆளு வெள்ளையும் சொல்லையும் போட்டுக்கிட்டு என் முன்னால காட்டி போடுக்கிறானுங்க. சாமா நானும் மானசம் தானுங்க. சாமா கால் சரியில்லாங்கிறதுக்காக என் முன்னால யார் ரேப் பண்றாங்க. நீ அக்கா தங்கச்சி? ஆமா, இந்த காலத்துல அப்படி தனியா நடக்க முடியல. பொம்பளைங்க பாருங்க, திருட்டு பைய மாதிரி முள்ளக்கிறான். இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டுட்டு போய் முட்டைய கழட்டுங்க. சாமா